ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு தாரகை பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பிரேஸ்லெட் மேக்கிங் பிசினஸ்க்கான மெஷர்மெண்ட் பத்தி தாங்க. ஆல்ரெடி 2 கிளாஸ் போயிருக்குங்க. கிளாஸ் 1ல வந்து என்னென்ன மெட்டீரியல் பேசிக்கா நீட் இருக்கு அதை பத்தியும், கிளாஸ் 2ல நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணும் அதை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அதை பத்தி பார்க்கலாங்க. பிரேஸ்லெட் மேக் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு பேங்கிளோட சைஸ் தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் இல்லைங்க. இன்கேஸ் கஸ்டமருக்கு பேங்கிள் சைஸ் தெரியலைன்னா நம்ம வந்து எப்படி பேங்கிள் சைஸ் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள் சைஸ் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து சைஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிளோட சைஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2.0, 2.2, 2.4, 2.6, 2.8, 2.10 அண்ட் அபோவ் இந்த மாதிரி சைஸஸ்ல இருக்கு. இந்த சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.2 எக்ஸல்னு சொல்லுவாங்க. 2.2 கீழே இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ், எக்ஸஸ் விட கம்மி இருக்கிறது. ஓகேங்களா. 2.4ங்கும் போது எஸ் சைஸ், 2.6ங்கும் போது எம், அண்ட் தென் 2.8 வந்து எல் சைஸ், 2.10 வந்து எக்ஸ்எல், அண்ட் அபவ் இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் அண்ட் பிளஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த சைஸஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேலார் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த சைஸஸ் வந்து கரெக்டா தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேங்கில் இன்னர் டயாமீட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இந்த அவுட்டர் டயாமீட்டர் எந்த சைஸ்ல வேணா இருக்கலாம், பட் இன்னர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுல வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல வச்சு இந்த மாதிரி கரெக்டா கால்குலேட் பண்ணிக்கணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5.7 இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும். இதுவும் தான் கணக்கு. ஓகேங்களா. 5.7, ஸோ 5.7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நான் இங்க வந்து எம்எம்னு எழுதிட்டேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஓகேங்களா. எம்எம்ல வந்து 57.2 எம்எம். ஓகேங்களா. இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.4. இதுதான் கரெக்டான பேங்கிள் சைஸ். ஸோ இந்த பேங்கிள் சைஸ்ல சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறது பிரேஸ்லெட் மேக்கிங் பிசினஸ் இல்லைங்களா. ஸோ வந்து 2.4க்கு 8 mm பீட்ல எத்தனை பீட்ஸ் சேர்த்தா கரெக்டா இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ 2.4ன்றதுனால 22 பீட்ஸ் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 mm பீட்ஸ்ல தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 22 பீட்ஸ் கரெக்டா இருக்கும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 8 mm பீட்ஸ். ஓகேங்களா. இந்த பீட்ஸ் வந்து 8 mm பீட்ஸ்ல தான் இந்த அளவு வரும். ஸோ வந்து இப்போ 22 பீட்ஸ் இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 21 பீட்ஸ் இருக்கு. ஸோ இது போல கரெக்டா இருக்கும். 21 பீட்ஸ் வந்து இது உள்ள கரெக்டா போகும். பட் இந்த மாதிரி இல்லைங்க. இன்னும் இல்லாம ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரணும். ஓகேங்களா. இது ஏன்னா பீட்ஸோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால 22 to 23 பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் அண்ட் பீட்ஸோட கவுண்டிங் வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ வந்து இதுல 21 பீட்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கலாம். ஓகேங்களா. இது என்னோட மெஷர்மெண்ட். ஓகேவா. ஸோ வந்து வியர் பண்ணும்போது இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து விசிபிளா தெரியக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி விசிபிளா தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மள அழுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எலாஸ்டிக் எல்லாம் தெரியாம நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது கூட 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 23 பீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 22 to 23 பீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பீட்ஸுமே விசிபிளாக தெரியறது கிடையாது. ஸோ அளவுகளும் கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி நமக்கு செஞ்சு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் கரெக்டாக அளவா கஸ்டமருக்கு மேக் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுநடுவில் நம்ம சக்கரிஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதுவுமே கவுண்டபிள் தான். இந்த பீட்ஸ்ல இருந்து ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. பட் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த எலாஸ்டிக் எல்லாம் விசிபிளா தெரியும். ஓகேங்களா. இதுல வந்து 20 பீட்ஸ் தான் இருக்கு. பட் 2.4க்கும் கூட கரெக்டா இருக்கும். ஏன்னா நடுநடுவில் இந்த ஸ்டோன் சக்கரி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுவுமே ஒரு சைஸஸ்ல கால்குலேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஸ்டோன் சக்கரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுவுமே கூட கரெக்டா இருக்கும் 2.4 அப்படின்ற சைஸ்க்கு. ஸோ என்னோட சைஸ்க்கு. ஓகேங்களா. ஒரு பீட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து ரொம்ப சின்னதாக மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா.
இப்போ வந்து பீட்ஸோட கவுண்டிங் பார்த்துடலாம். 1.6 அண்ட் 1.8 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, சின்ன கையோட சைஸ் ரொம்பவே குட்டியாக இருக்குங்கும் போது 16 பீட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. 1.8 1.6 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட சைஸ். இந்த கிட்ஸுக்கு வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது இந்த மாதிரியான த்ரெட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், குழந்தைங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரியான த்ரெட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 2.1ல 18 ப்ளஸ் பீட்ஸ் ப்ளஸ் 1 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 18 பீட்ஸே கரெக்டாக இருக்கும். 1 பீட்ஸ் ஆட் பண்ணும்போது சைஸஸில் வந்து இஷ்யூ வராது. அதே மாதிரி தான் 2.2 20 பீட்ஸ், 2.4ல வந்து பார்த்தீங்கன்னா 22 பீட்ஸ், 2.6ல வந்து பார்த்தீங்கன்னா 23 பீட்ஸ், 2.8ல 24 to 25 பீட்ஸ் அண்ட் 2.10 சைஸில் இருக்கிறவங்களுக்கு 25 to 26 பீட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.10 அபவ் சில கஸ்டமரோட கையோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 + 1 or 2 ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 mm பீட்ல நான் அளவு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான குட்டி குட்டி பீட்ஸ்ல நீங்க பிரேஸ்லெட் மேக் பண்ணணும்னா கஸ்டமர் கிட்ட ஹேண்ட் சைஸ் கேட்டுக்கோங்க. இது போல இன்ச் டேப் வச்சு நீங்க மெஷர் பண்ணி கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ 6 inches அப்படிங்கும்போது 6 inchesக்கு ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா மேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான சைஸஸ்க்கு வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கரெக்டாக மேக் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பேங்கிள் வந்து என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டான பேங்கிள். ஸோ இதில் வந்து 2.4 சைஸ் என்னோடது 22 பீட்ஸ் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் இல்லைங்களா. இதில் வந்து 23 பீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்கிள் மேலே வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் அந்த பேங்கிளோட சைஸ் விட 1 பீட் 2 பீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ வந்து நம்ம வியர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் லூஸாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. லைட்டாக தான் லூஸாக இருக்கும், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு, பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவேன். நம்மக்கிட்ட பீட் பிரேஸ்லெட் மேக்கிங்கான ரா மெட்டீரியலும் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.